வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட 22வது படமாக ரிலீஸ் பண்ணப்பட்ட அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்வல் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். போன பார்ட்டில் அவெஞ்சர்ஸ் தேனோஸ் உள்ள பிளானட்க்கு வந்து தேனோஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் அழிச்சது தெரிஞ்சதும் தோர் தேனோஸ் தலையை வெட்டி கொன்னுட அடுத்து ஒன்றும் பண்ண முடியாம 5 வருஷம் ஓடிடுது. குவாண்டம் ரெலம்ல இருந்து வெளில வந்த ஆன்மேன் கேப்டனை மீட் பண்ணி டைம் டிராவல் ஐடியாவை சொல்ல எல்லாரும் டோனிட்ட வந்து அந்த ஐடியாவை சொல்ல டோனி அவரால் அதை பண்ண முடியாதுன்னு எல்லாரையும் திருப்பி அனுப்ப உண்மையா பார்த்தா டோனி ஆல்ரெடி டைம் மிஷினை ரெடி பண்ற ப்ராசஸ்ல இருந்து ரெடி பண்ணிட்டாரு. இதான் போன பார்ட்ல நடந்தது. சரி வாங்க இப்ப நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை பார்க்கலாம். அவெஞ்சர்ஸ் காம்பவுண்டில் ஹல்க் குவாண்டம் டனலை ஆன் பண்ணி ஸ்காட்லாங்கை வச்சு சில டைம் ட்ராவல் டெஸ்ட்லாம் பண்ண போகிறாரு. ஹல்க்குக்கு டைம் ட்ராவல் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியலனாலும் ஸ்காட்டை பயமுடுத்தாமல் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று அனுப்புகிறேன், அங்கே நீ 1 மணி நேரம் இருக்கணும், ஆனால் எங்களுக்கு 10 செகண்டில் வந்துடுவேன்னு சொல்லி அனுப்ப ஹல்க் திருப்பி ஸ்காட்டை வர வைக்க ஸ்காட் குட்டி பையனாக வர திருப்பி ஸ்காட்டை உள்ளே அனுப்பிட்டு வெளில வர வைக்கிறப்ப ஸ்காட்டுக்கு வயசாகிட்டு ஹல்க் திருப்பி எல்லாத்தையுமே சரி பண்ண பார்க்க ஸ்காட் குழந்தையாவே ஆகிட்டாரு. ஹல்க் சொல்றப்ப பவரை கட் பண்ண சொல்லிட்டு கரெக்டான சைஸ்ல ஸ்காட்டை திருப்பி வெளில கொண்டு வந்துடுறாரு. ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த தோல்வியால உடஞ்சு போய் வெளில வந்து நிக்க அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்குள்ள வேகமா ஒரு கார் வருது. அதுல டோனி வந்து கரெக்டா என்ன அவனை குழந்தையா மாத்திட்டீங்களா, அதை இபிஆர் பாரடாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால ஸ்காட் டைம் டிராவல் பண்ணாம அவனுக்குள்ளேயே டைம் பாஸ் ஆகி ஏஜஸ் மாறி இருக்குன்னு சொல்றாரு. அதை பத்தி தான் டோனி முன்னாடியே வார்ன் பண்ணாரு. டோனி ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகிற டைம் ஸ்பேஸ் ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சிட்டதா சொல்ல கேப்போ சந்தோஷப்படுறாரு. டோனி ஸ்டார் கேப்டனுக்காக புதுசா ஷீல்டையும் ரெடி பண்ணி கொடுக்க கேப்டன் முதல்ல யோசிச்சாலும் அந்த ஷீல்டை ஏத்துக்கிறாரு. டோனி மொத்த டீமையும் ரெடி பண்ண சொல்ல அடுத்ததா ஸ்காட் நல்லா டாக்கோஸ்ல வெஜ்ஜீஸை வச்சு சாப்பிட போகும்போது ஏர்கிராஃப்ட் வந்து வெஜ்ஜீஸை பறக்க விட ஏர்கிராஃப்ட்ல நெபுலான் ராக்கெட்லாம் வர அடுத்து வார் மிஷினும் வர ஹல்க் வெளில வந்து ஸ்காட்டுக்கு இறக்கப்பட்டு 2 டாக்கோஸை கொடுத்துட்டு கிளம்புறாரு. ஹல்க் அண்ட் ராக்கெட் ஜெட்ல வந்து அதை லேண்ட் பண்ணிட்டு ட்ரக்ல நியூ ஆஸ்கார்டுக்கு வந்து சேர்றாங்க. எர்த்ல உள்ள நியூ ஆஸ்கார்ட்ல தான் ஆஸ்கார்டியன்ஸ் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹல்க் வல்கேரி அங்க மீட் பண்ண வல்கேரி தோர் யாரையுமே பார்க்க மாட்டான், நாங்களே மாசத்துக்கு ஒரு வாட்டி சப்ளைசஸ் கொடுக்குறப்ப மட்டும்தான் அவனை பார்ப்போம்னு சொல்லி அனுப்ப 2 பேரும் தோர் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க கெட்ட நாத்தம் அடிக்க அப்படியே தோரை பார்த்தா தோர் பயங்கரமா வெயிட்ட போட்டிருக்காரு. தோர் ஹல்க் அண்ட் ராக்கெட்டை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிக்க தோர் மீக் அண்ட் கிராகையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க ஹல்க் வந்த விஷயத்தை சொல்ல தோர் தேனோஸ் பேரை மட்டும் சொல்லாதன்னு கோவப்பட ஹல்க் நான் கஷ்டப்பட்டப்ப நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, இப்போ நம்ம எல்லாரையுமே திருப்பி கொண்டு வர முடியும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்னு சொல்ல முதல்ல தோர் நான் வேஸ்ட், இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் அப்புறம் ஒத்துக்கிறாரு. அடுத்ததா டோக்கியோல ரோனின் ஒரு பெரிய கிரிமினல் கேங்கை வேகமாக போட்டு தள்ளிட்டு இருக்க கடைசியா ரோனின் அந்த குரூப்போட லீடர் கிட்ட வந்து அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட 2 பேருமே ஸ்வாட் ஃபைட்ல தாறுமாறா சண்டை போட்டுக்கிறாங்க. ரோனின் அவரோட கதையை முடிக்க அடுத்ததா அவரோட மாஸ்கவும் அவுக்குறாரு. அங்க நட்டாஷாவும் வந்துட்டாங்க. ரோனினை வெறி பிடிச்ச மாதிரி எல்லாரையுமே கொன்னது கிளின் பாட்டன் தான். நட்டாஷா கொலை பண்றதால உன்னோட ஃபேமிலி திருப்பி வரப்போறது இல்லை, நாங்க உன்னை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்ல பாட்டன் நம்பிக்கையை கொடுக்காதன்னு சொல்ல நட்டாஷா முன்னாடியே நம்பிக்கையை கொடுக்க முடியாததுக்கு சாரி கேட்குறாங்க. மீதி உள்ள அவெஞ்சர்ஸ் எல்லாரும் அவெஞ்சர்ஸ் காம்பவுண்ட்ல அசம்பிள் ஆகி டைம் மிஷினை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹல்க் பிம் பார்ட்டிகல்ஸை ஸ்காட் சூட்ல வைக்க போகும்போது ஸ்காட் நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணும், ஹேங் பிம் மறைஞ்சிட்டாரு, நம்மளால பிம் பார்ட்டிகல்ஸை உருவாக்க முடியாது, இப்போ நம்ம எல்லாரும் கரெக்டா ஒரு வாட்டி டைம் டிராவல் பண்ண மட்டும்தான் பிம் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, அதை தவிர 2 வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்ல முதல் டெஸ்ட்ல ஆன்மேன் டோட்டலா ஃபெயில் ஆகிடுறாரு. ஸோ ஸ்காட் டெஸ்ட் பண்ண பயப்பட கிளின் பாட்டன் டெஸ்ட் ரன் பண்ண ஒத்துக்கிறாரு. ஜேம்ஸ் ரோடி நம்மளால டைம் டிராவல் பண்ண முடியும்னா பேபி தேனோஸ்
டவுன்ஸை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளிடலாமேன்னு கேட்க ஹல்க் டைம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணாது, பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறதால ஃபியூச்சர் மாறாதுன்னு சொல்ல ஸ்காட் இது வரைக்கும் நான் பார்த்த டைம் ட்ராவல் படங்கள்லாம் சொன்னது பொய்யான்னு வருத்தப்படுறாரு. ஹல்க் நீ ப்ரெசண்ட்ல இருந்து பாஸ்ட்டுக்கு போனால் அது உன்னோட ப்ரெசண்ட்டாக மாறிடும், உன்னோட முன்னாள் ப்ரெசண்ட் பாஸ்ட்டாக மாறிடும், அதனால எதுவும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாரு. கிளின் பாட்டன் சூட்டோட ரெடியாகி மிஷினுக்கு வர ஹல்க் குவாண்டம் ரலம் வழியாக கிளின்ட்டை பாஸ்ட்டுக்கு அனுப்ப கிளின்ட்டும் பாஸ்ட்டுக்கு வந்து சேர்றாரு. கிளின்ட் அவரோட பாண்ட்ல இருந்து வெளில வந்து வீட்டுக்கு போய் பசங்க விளையாண்ட பொருள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட அங்க பசங்களோட குரலும் கேட்க அதுக்குள்ள டைம் முடிஞ்சு கிளின்ட்டும் கிளம்ப அப்புறம் அப்பா குரல் கேட்ட மாதிரி இருந்ததால லைலா வந்து பாக்குறாங்க. கிளின் பாட்டன் பிரசன்ட்டுக்கு திருப்பி வந்து அங்க உள்ள பொருளையும் எடுத்துட்டு வந்து காட்டி டெஸ்ட் ரன் சக்சஸ்னு சொல்றாரு. இப்போ எப்படி பாஸ்ட்டுக்கு போறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா எந்த காலகட்டத்துக்கு போய் ஸ்டோன்ஸை எடுக்கிறதுன்னு கண்டுபிடிக்கணும். அவெஞ்சர்ஸ் எல்லாரும் ஏதாவது ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனோட பாதுகாப்புக்காக சண்டை போட்டிருக்காங்க. ஆன்மேன் மட்டும்தான் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பார்த்ததே இல்லை. அங்கே உள்ள எல்லாருமே பாஸ்ட்டுக்கு போகவும் திருப்பி வரவும் மட்டும்தான் பிம் பார்ட்டிகல்ஸ் கரெக்டாக இருக்கு. ஆனால் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ஹிஸ்ட்ரியில் பல இடத்துல தெரிஞ்சிருக்கு. அதனால கரெக்டான டெஸ்டினேஷனை கண்டுபிடிக்கணும். முதல்ல ஈத்தர் பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தோர் கிட்ட கேட்க தோரும் கிராண்ட் ஃபாதர் போர் டார்க் எல்ஸ்க்காக ஈத்தரை மறைச்சி வச்சதுல இருந்து ஜேன் ஃபாஸ்டரை ஆஸ்கார்டுக்கு கூப்பிட்டு வந்த வரைக்கும் எல்லாத்தையும் சொல்றாரு. ராக்கெட் பவர் ஸ்டோனை மோராக்ன்ற பிளானட்ல இருந்து எடுத்ததா பீட்டர் குவில் சொன்னதை சொல்றாரு. நெபுலா சோல் ஸ்டோன் வார்மீர்ன்ற பிளானட்ல இருக்கு, அந்த பிளானட்டை டொமைன் ஆஃப் டெத்னு சொல்லுவாங்க. அங்கதான் தேனோஸ் என்னோட சிஸ்டர் கமோராவை கொன்னுட்டான்னு சொல்றாங்க. அடுத்து டைம் ஸ்டோன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நட்டாஷா நம்ம கரெக்டான வருஷத்தை சூஸ் பண்ணா 3 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் நியூயார்க்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. கேப்டன் அமெரிக்கா மொத்தம் 6 ஸ்டோன்ஸ் 3 டீமா பிரிஞ்சு ஸ்டோன்ஸை எடுக்கிறோன்னு பிளான் பண்றாரு. அவெஞ்சர்ஸ் எல்லாரும் சூட்டோட ரெடியாகி வர 5 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வரணும், எந்த மிஸ்டேக்கும் நடக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. கேப்டன் நமக்கு தெரிஞ்ச இடத்துக்கே போனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருங்க, என்ன நடந்தாலும் நம்ம வின் பண்ணணும்னு சொல்ல ஹல்க் மிஷினை ரெடி பண்ண குட்டியா உள்ள குயின் ஜெட்டை ஹாக்கை எடுத்துக்க எல்லாரும் டைம் டிராவலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அந்த மிஷினும் ஆன் ஆக எல்லாரும் ஹெல்மெட்டையும் போட்டுக்க எல்லாரும் குவாண்டம் ரெலம்குள்ள என்டர் ஆகுறாங்க. 2012 நியூயார்க் லோகியோட தலைமையில் சிட்டாரி ஆர்மி நியூயார்க்கை நாசம் பண்ணிட்டு இருந்த அந்த நேரம் 2012 அவெஞ்சர்ஸ் முதல் முறையா ஒன்னா சேர்ந்து சிட்டாரி ஆர்மியோட சண்டை போட கேப்டன் அமெரிக்கா, அயன்மேன், ஹல்க் அண்ட் ஆன்மேன் ஒரு தெருமுனையில வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல பழைய ஹல்க் பயங்கரமா போட்டு சிட்டாரிய பொழக்க அதை பார்த்த புது ஸ்மார்ட் ஹல்க் வியர்டா ஃபீல் பண்ண கேப்டன் ஹல்கை வழியில் உள்ள பொருளெல்லாம் உடைச்சிட்டே போக சொல்ல ஹல்க்கும் பழைய ஹல்க் மாதிரியே பண்ண பார்த்து மொக்கையா பண்றாரு. சிட்டாரி ஆர்மி கூட ஏஷியன் ஒன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஹல்க் நியூயார்க் சாங்டம்குள்ள போக பார்க்க அங்க ஏஷியன் ஒன்னும் வர ஹல்க் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தேடி வந்ததா சொல்ல ஏஷியன் ஒன் நீ 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்ட, இப்போ ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் 20 பிளாக் தள்ளி உள்ள ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. ஹல்க் டைம் ஸ்டோனை கேட்க ஏஷியன் ஒன் தர முடியாதுன்னு சொல்ல ஹல்க் நான் இப்ப பேசுற நிலைமையில இல்லைன்னு சொல்லி ஸ்டோனை எடுக்க பார்க்க ஏஷியன் ஒன் டக்குன்னு ஹல்கோட ஆஸ்ட்ரல் ஃபார்மை தனியா பிரிச்சு எடுத்துடுறாங்க. அடுத்து ஆஸ்கார்ட் 2013 லோக்கி ஜெயில கடக்க தோரும் ராக்கெட்டும் நைஸா உள்ள போய் ஜேன் உள்ள ரூமை பார்க்குறாங்க. ராக்கெட் தோர் ஜேனை டைவர்ட் பண்றப்ப கையில உள்ள மிஷினால ரியாலிட்டி ஸ்டோனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன்னு பிளான் பண்ண தோர் நான் போய் சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல அங்க தோரோட அம்மா ஃப்ரீகா வர்றதை தோர் பார்த்து ஃபீல் பண்றாரு. ஏன்னா இன்னைக்கு தான் ஃப்ரீகா இறக்க போறாங்க. தோர் பயத்துல நான் இங்க வந்திருக்கவே கூடாது, இதை என்னால பண்ண முடியாதுன்னு சொல்ல ராக்கெட் தோரை பலார்னு அரைஞ்சி உன்ன மாதிரி பல பேரை எல்லாருமே எழுந்து நிக்கிறோம், அவங்களுக்குலாம் உன்னால தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல தோரும் அழுதுட்டு என்னால முடியும்னு சொல்லி ரெடி ஆகு. ராக்கெட் பார்க்காதப்ப என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு தோர் காணாம போயிடுறாரு. அடுத்து 2014 மோராக் பிளானட், அங்க நட்டாஷா, கிளின் பாட்டன், வார் மிஷின் அண்ட் நெபுலாலாம் வந்து இறங்குறாங்க. நட்டாஷா அண்ட் கிளின் பாட்டன் தனியா சோல் ஸ்டோனை எடுக்க வார்மீருக்கு தனி ஏர்கிராஃப்ட்ல கிளம்புறாங்க. 2 பேரும் வேகமா வார்மீரை நோக்கி போக நெபுலா ரோடி கிட்ட 2014 பல பேர் பவர் ஸ்டோனை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதுல பீட்டர் குவில், தானோஸ், என்னோட சிஸ்டர், அப்புறம் நானுன்னு சொல்ல ஜேம்ஸ் அப்ப 2014 நீ எங்க இருக்கன்னு கேட்க பாஸ்ட சேர்ந்த நெபுலா பயங்கரமா சில ரோபோட்ஸோட சண்டை போட்டுட்டு இருக்கு. அங்க பாஸ்ட சேர்ந்த கமோராவும் வந்து நெபுலாக்கு ஹெல்ப் பண்ண
அந்த ஹெல்ப் நெபுலாக்கு பிடிக்கல. கமோரா தானோஸ் ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லி தானோஸோட ஷிப்க்கு போறாங்க. தானோஸ் மோராக் பிளானட்ல உள்ள பவர் ஸ்டோனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை கண்டுபிடிச்ச ரோனன் கூட அவரோட பொண்ணுங்களை தானோஸ் போக சொல்ல நெபுலா வந்து மண்டிக்கிட்டு இந்த வாட்டி உங்களை ஏமாத்த மாட்டான் அப்பான்னு சொல்றாங்க. திடீர்னு நெபுலா தலையில ஏதோ சர்க்கியூட் கிராஷ் ஆகி சில விஷுவல்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதுல ஃபியூச்சர் நெபுலா பார்த்த விஷுவல்ஸ் ஏதோ ஒரு விதத்துல கனெக்ட் ஆகி இந்த நெபுலாக்கு தெரியுது. கமோரா பேட்டில்ல நெபுலாக்கு ஏதாவது டேமேஜ் ஆகியிருக்குன்னு சொல்ல தானோஸ் சந்தேகத்தோட நெபுலாவை அவரோட ஷிப்க்கு எடுத்துட்டு வர சொல்றாரு. 2012 நியூயார்க்கோட ஸ்டார்க் டவர்ல பேட்டில்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் எடுத்துட்டு போகும்போது ஃபியூச்சர் டோனி நைஸா பில்டிங்குள்ள வர அங்க அவெஞ்சர்ஸ் லோக்கியை சுத்தி நின்னுட்டு இருக்க அங்க நட்டாஷா கிட்ட தான் செப்டர் இருக்கு. அதை எடுத்துட்டு போக ஸ்ட்ரைக் டீமை சேர்ந்த ரம்லோ அங்க வர நட்டாஷா ஷீல்ட் ஏஜென்ட் சிட்வெல்ட்ட செப்டரை கொடுக்க அதை சிட்வெல் ஒரு பாக்ஸ்ல செக்யூர் பண்ண டோனி ஆன்மேன் கிட்ட அவங்கலாம் ஷீல்டே இல்ல ஹைட்ராவை சேர்ந்தவங்க, இப்போ உள்ள அவெஞ்சர்ஸ்க்கு அதை பத்தி இன்னும் தெரியாதுன்னு சொல்ல எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப ரம்லோ செப்டரோட கிளம்ப ஃபியூச்சர் ஆன்மேனை ஃபிளிக் பண்ணி விட்டு பாஸ்ட் டோனி ஸ்டார்க் கிட்ட உள்ள டெசராக்டை எடுக்க அனுப்புறாரு. அனுப்புனதும் டோனி கீழே குதிச்சு கிளம்ப பாஸ்ட் அவெஞ்சர்ஸ்ல லிஃப்ட்ல கீழே போகும்போது ஹல்குக்கு இடம் இல்லாம படியில நடந்து வர சொல்லிடுறாங்க. அந்த கடுப்போட ஹல்கும் படிக்கு போக ஃபியூச்சர் அயன்மேன் ஸ்கேன் பண்ணி செப்டர் 80th ஃப்ளோர்ல இருந்து கீழே இறங்குறதா ஸ்டீவ்ட்ட சொல்ல ஸ்டீவும் குறுக்க வந்து அவங்க போற லிஃப்ட்டுக்குள்ள ஏறிடுறாரு. அந்த லிஃப்ட்ல உள்ள எல்லாரும் ஹைட்ரா ஏஜென்ட்ஸ் தான். எல்லாரும் சந்தேகத்தோட சண்டைக்கு ரெடியாக கேப்டன் செப்டரை யாராவது திருட வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கிறதா சொல்ல அந்த ஏஜென்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்கல. அப்ப கேப்டன் ஹெயில் ஹைட்ரான்னு ஒரு பிட்டை போட்டு எல்லாரையும் ஏமாத்தி செப்டரை வாங்கிட்டு கிளம்ப ஹல்க் படியில இறங்கி வர டோனி தோர்லாம் லோக்கியோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. அங்க ஏஜென்ட் மாதிரி ஃபியூச்சர் டோனி ரெடியா இருக்கு. ஆன்மேன் பழைய டோனியோட ஆர்க் ரியாக்டர் கிட்ட வந்து இன்னும் சின்னதா மாறி அதுக்குள்ள போக அலெக்சாண்டர் பிஎஸ் அங்க வந்து லோக்கிய அவங்க கிட்ட சரண்டர் பண்ண சொல்ல அதை தோர் ஒத்துக்கல. அதனால அலெக்சாண்டர் 70 வருஷமா ஷீல்டோட ப்ராப்பர்ட்டியா இருந்த டெசராக்டை கேட்க அங்க சின்னதா ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஃபியூச்சர் டோனி வேகமா பண்ண போனதை ஆன்மேன்ட்ட பண்ண சொல்ல ஆன்மேன் ஆர்க் ரியாக்டரோட சின்ன கனெக்ஷனை புடுங்க டோனிக்கு மைல்டா கார்டியாக் அட்டாக் வருது. எல்லாரும் அப்ப அங்க டோனிக்கு ஹெல்ப் பண்ண பார்க்க ஆன்மேன் டெசராக்ட் உள்ள சூட் கேஸை தள்ள அதை லோக்கியும் பார்க்க ஃபியூச்சர் டோனி அந்த பாக்ஸை எடுத்துட்டு வேகமா கிளம்ப பார்க்க காண்டோட ஹல்க் அந்த வழியா வந்த டோனியை தள்ளி விட டெசராக்ட் பறந்து போய் லோக்கி கால் கிட்ட விட அதான் சான்ஸ்னு லோக்கி டெசராக்டை எடுத்து போர்ட்டல ஓபன் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. பாஸ்ட் தோர் சின்னதா டோனிக்கு ஷாக் கொடுத்து பாஸ்ட் டோனியை காப்பாத்த அப்புறம் தான் டெசராக்ட் அண்ட் லோக்கியை காணும்னு எல்லாரும் நோட் பண்றாங்க. கேப்டன் அமெரிக்கா செப்டரோட போகும்போது வழியில பாஸ்ட் கேப்டன் அமெரிக்கா வந்து கீழே காணாம போன லோக்கி தான் உருமாறி இருக்கான்னு நினைக்க கேப்டனும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபியூச்சர் கேப்டன் கொஞ்சம் அடி வாங்கினாலும் நல்லா டஃப் கொடுக்குறாரு. முதல்ல செப்டர் கீழே விழ அடுத்ததா சண்டை போட்டுட்டே கேப்டன்ஸும் கீழே விடுறாங்க. பாஸ்ட் கேப்டன் ஃபியூச்சர் கேப்டன் இருந்த பெக்கி போட்டோவை பார்த்துட்டு அப்பவும் பயங்கரமா ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க. பாஸ்ட் கேப்டன் ஃபியூச்சர் கேப்டனை நல்லா லாக் பண்ணதும் ஃபியூச்சர் கேப்டன் பக்கி உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி பாஸ்ட் கேப்டனை அடிச்சு போட்டுட்டு செப்டரால மயங்க வச்சுட்டு பெக்கி போட்டோவை எடுத்துட்டு கிளம்புறாரு. இதோட அவெஞ்சர்ஸ் எண்ட்கேம் படத்தோட பார்ட் 2 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் 3 வீடியோல சொல்றேன். அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பாய் பாய்.